வெல்கம் டு சரசு சமையல். நான் போன வாரம் சீர்காழி போயிருந்தேங்க. விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதை நான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருந்தேன். அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு சரசக்கா வீட்டுக்கு போயிருந்தேங்க. மறுநாள் காலையில நாங்க விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்க போனோங்க. சீர்காழியில இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர்ல கண்டமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல தான் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போனோம். அங்க அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால பாராயணம் எல்லாம் ரொம்ப முறையா செஞ்சு ரொம்ப நல்லா சிறப்பா அந்த ஹோமம் எல்லாம் செய்யப்பட்டு அவங்க உறவினர்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா அன்போட நம்ம வரவேற்றாங்க. அதே மாதிரி விக்னேஷ் கிச்சன் விக்னேஷும் சரசுமா நீங்க கண்டிப்பா வரணும்னு அழைப்பு விடுத்து நானும் எங்க வீட்டுக்காரரும் அங்க கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இதுலயும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, சரபோஜி மகாராஜா அரண்மனை இருந்த இடத்தை தான் விக்னேஷ் கிச்சன் விக்னேஷோட அப்பா வாங்கி இப்ப அந்த இடத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. இப்ப நான் அங்கதான் உங்களை கூட்டிட்டு போறேன். அரண்மனை வீடுன்னு சொன்னாதான் அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த அரண்மனைக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போக போறேங்க. அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா விக்னேஷ் வீடு இருக்க ஏரியாங்க. வீடுன்னு சொல்ல முடியாதுங்க, இது ஒரு பெரிய கோட்டை. ஏன்னா அரண்மனை இருந்த இடம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இதை கட்டியிருக்காங்க. வீட்டு வாசலுக்கே, அதாவது கோட்டை வாசலுக்கே விக்னேஷ் நம்மளை வரவேற்றாங்க. நான் காலையில் ஒரு 7:30 போல் போயிட்டோங்க. நானும் எங்கள் வீட்டில் வரோம். விக்னேஷ் ரொம்ப அன்பாக வரவேற்று ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம போனதுனால. நாங்கள் சீர்காழியில் தங்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் காலையில் எழுந்து கிளம்புனாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விக்னேஷோட பாட்டி 2 பேருங்க. ராஜேஸ்வரி பாட்டியும் மீனாட்சி பாட்டியும் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க. ராஜேஸ்வரி பாட்டி ஒரு சங்கீத வித்வான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ராஜேஸ்வரி பாட்டி கும்பகோணத்தில் இருக்காங்க. இவங்க நிறைய மேடை கச்சேரிகள் பண்ணியிருக்காங்க. ராதா கல்யாணம்லாம் நடத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் திருப்பதி பிரம்மோற்சவத்தில் கூட இவங்க போய் பாடியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாங்க விக்னேஷோட அப்பா அம்மா பாட்டி எல்லாரோடையும் விக்னேஷும் நிற்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே ராஜேஸ்வரி பாட்டி ரொம்ப அன்போடு வரவேற்கிறாங்க. இவங்க விக்னேஷ் அம்மா சித்ராவோட அம்மாங்க. நானும் இப்போ தான் இவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அவங்களோட பூஜை அறையை பாருங்களேன். ஒரு செல்ஃபில் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக வச்சுருக்காங்க. இந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பேழை மாதிரி வச்சு அதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. விக்னேஷ் இப்போது உறவினர்களையெல்லாம் வரவேற்கிறதுக்காக வெளியில் வந்துட்டாங்க. பாட்டியோட சிஸ்டர் வந்திருக்காங்க. அப்புறம் பாட்டியோட மாமா பொண்ணு, அப்புறம் விக்னேஷோட கொள்ளு பாட்டி எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக இப்போ விக்னேஷ் வாசலுக்கே அழைச்சிட்டு வராங்க. இவங்க எல்லாருமா சென்னையிலேருந்து கேரவனில் தான் வந்திருந்தாங்க. பாருங்கள், அவங்க அப்பாவும் இப்போ இவங்களெல்லாம் வரவேற்கிறதுக்காக இப்போ ஹோமத்தில் உட்காந்துருந்தவர் அவருமே வெளியில் எழுந்திரிச்சு வந்துட்டார். வயசில் பெரியவங்க வரும்போது அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் அவங்க அப்பாவும் வாசல் வரை ரொம்ப அன்போடு வரவேற்று அவங்கள இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஹாலில் காஞ்சி சங்கராச்சாரியார் உருவப்படம் வச்சுருந்தாங்க. அன்றைக்கி காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயந்திங்க. அப்புறம் இப்போ ஹோமம் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உறவுகள் எல்லாருமே ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிறாங்க. இப்போது விக்னேஷோட பாட்டி ராஜேஸ்வரி பாட்டியும் அவங்க சம்மந்தி வீட்டு உறவுகள் எல்லாரும் வந்ததை தெரிஞ்சு அவங்கள எல்லாரையும் நலம் விசாரிக்க வந்திருக்காங்க. இதுக்கடையில் மீனாட்சி பாட்டி அவங்க அக்காவை கூப்பிட்டு ஒருத்தராக இப்போ அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் விக்னேஷ் ரொம்ப பொறுப்பாக காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. வந்தவங்களை எல்லாரையும் விக்னேஷ் இந்த மாதிரி அன்பாக கவனித்ததுக்கப்புறம் நம்மளை கிச்சனை பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அவங்க கிச்சனுக்குள்ளே நம்ம வந்துட்டோங்க. கிச்சனுக்குள்ளே மறுபடியும் நம்மளை விக்னேஷ் இப்போது வரவேற்கிறாங்க. விக்னேஷோட விக்னேஷ் கிச்சனை நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இப்போ புது கிச்சனை பாருங்களேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வுட் ஒர்க்கு, அதே மாதிரி கபோர்ட் ஒர்க்கு, அந்த டைல்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பக்கம் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அப்போ தான் காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இட்லி எல்லாம் ஊற்றி இப்போ தான் வேக வச்சிட்ருக்காங்க. இப்போ போண்டா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருச்சுங்க. இதுக்கிடையில் மதிய சமையலையுமே அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. சைட் பை சைடு அதையுமே ஆரம்பித்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாருக்கும் கும்பகோணம் டிகிரி காஃபி, டீ எது வேணாலும் ரெடியாக இருந்துச்சுங்க. அங்கேருந்த லாவண்யா நம்மளை அன்போட காஃபி சாப்பிட சொன்னாங்க. நானுமே அந்த டிகிரி காஃபியை சாப்பிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உறவுகளை எல்லாம் கவனிச்சுட்டு இடையில கிடச்ச கேப்பில் விக்னேஷ் வாங்க சரசுமா, இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டையெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளை கூட்டிகிட்டு வராங்க. பாருங்கள், அந்த எண்ட்லேருந்து இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வரேன். வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு விக்னேஷ் அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் விக்னேஷ்கிட்ட. இப்போ நம்ம வீட்டோட முகப்புக்கு வந்துட்டோங்க. கிராமம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இறைச்சலோ டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இல்லைங்க. இப்போ பக்கத்தில் ஒரு குளம் இருக்குதுன்னு விக்னேஷ் சொல்கிறாங்க.
வீட்டோட ஒட்டி குளம் இருக்கு. அரண்மனையோட குளம் இல்லையா? ஆமாம், அரண்மனை குளம். அப்புறம் அந்த சமையல் பண்ணிட்டு இருந்த இடத்துல அந்த ஃபில்ட்ரு ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு பித்தளையில். அதை பற்றின விவரங்கள் விக்னேஷ் கிட்ட கேட்டேன். அதை பற்றி இப்போ விக்னேஷ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. பெரிய ஃபில்டர், சின்ன ஃபில்டர். சூப்பர் விக்னேஷ். வீட்டுக்கு கல்யாணம் விசேஷம்லாம் வச்சாங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டால் தான் காஃபியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆத்தென்டிக்காக இருக்கும், ட்ரெடிஷ்னல். இப்போ விக்னேஷ் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நிற்கிறார் பாருங்க. அவர் தான் இவங்களோட ஆஸ்தான சமையல்காரன்னு சொன்னாங்க. இப்போ இடையில வருவார் பாருங்களேன், இவர் பேர் தாங்க குமார். இப்போது மார்னிங் டிஃபனுக்கு இப்போ பூரி ஒரு பக்கம் தேய்ச்சிட்ருக்காங்க. அப்புறம் மதிய சமையலுக்கு கறிகாயெல்லாம் ஒரு பக்கம் இப்போ நறுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது விக்னேஷ் அவங்க ஓப்பன் கிச்சனில் தான் இருக்கோங்க. கிச்சன் இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஓப்பன் கிச்சன் வச்சுருக்காங்க. நம்ம ஓப்பன் கிச்சன் இருந்துச்சுன்னா அங்கேயே நம்ம கூட சமைச்சிக்கலாம் இல்லைங்களா? பாருங்கள், அங்கேயுமே கபோர்டெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஓப்பன் கிச்சனும். இவங்க விக்னேஷோட ரிலேஷனுங்க. இவங்க பேர் கீதா ஜெயராமன். நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. இவங்க விக்னேஷோட அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக ஒரு சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டாங்க. என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பிஸ்னஸ் பண்ணுவார், பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட் அவர். ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு நீங்கள் எந்த வார்த்தையும் எனக்கு சொல்ல வரல, அப்படிப்பட்ட மனுஷன். தாம்பூழ பையில் போடுறதுக்காக இப்போ லட்டெல்லாம் ரெடியாக இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் இப்போ ரெடியாக இருந்துச்சுங்க. பொங்கல், இட்லிக்கு சாம்பாருங்க, பூரி மசால் ரெடியாக இருந்துச்சு. ஒன்றையும் ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட விக்னேஷ் காட்டுறாங்க. பொங்கலும் ரெடியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி அசோகா ஸ்வீட் இருந்துச்சு, இதையெல்லாம் காட்டினாங்க. அப்புறம் அவங்க உறவினர்கள் எல்லாருமா உட்காந்து ஹாலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஹாலுக்கு பக்கத்தில் இருந்த அந்த முற்றத்தில் தான் ஹோமம் பண்ணினாங்க. விக்னேஷ் அப்பா அம்மா எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க. பாட்டி எல்லாருமா இந்த பக்கம் உட்காந்து அந்த ஹோமத்தை பார்க்குறதுக்கு வசதியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தீட்சிதரோட வேத மந்திரங்கள் ஒழிக்க அதை விக்னேஷோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சிரத்தையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்தோங்க. வெளி வாசலில் குழந்தைங்கள்லாம் எல்லாருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சைடு உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு சைடு அந்த டைனிங் ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு காஃபியெல்லாம் சாப்பிட்டேன் இல்லைங்களா, அந்த இடத்த காட்டினேன். இன்னொரு சைடு இந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டோட இன்னொரு பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க, இன்னும் ஒர்க்கு முடியல. இந்த மாதிரி வீட்டோட ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரீயாக இடம் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த கட்டிலை பற்றி சொல்லியே ஆகணுங்க. பாட்டி சொன்ன தகவல் இது. இந்த கட்டில் 200 வருஷத்துக்கு மேலேயும் இன்னும் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாட்டி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதோட செட்டு இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற தகவலையே சொன்னாங்க. இப்போ விக்னேஷோட ராஜேஸ்வரி பாட்டி நம்மளோட மைசூர் பாகு ஷோவை பார்த்துட்டு அதை பற்றி அவங்களோட கருத்தை இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. வாங்க கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது மைசூர் பாகு. எல்லா சாமானியும் ஒன்றா போட்டு ஏரியா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. போடுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பாட்டி எல்லாருக்கிட்டேயும் அவங்க உறவுகள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வேத மந்திரங்கள் முழங்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டிஃபன் ஆரம்பிச்சாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாருக்கும் 8 மணிக்கே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சொல்லுங்க, நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி? அசோகன் சார், நீங்க சொல்லுங்க அசோகா எப்படி இருக்குன்னு. எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலுமே நம்ம சாப்பாடு ரொம்ப நல்லா அமையணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு கீதா மேடம் அந்த குக்கு குமாரை பற்றி நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இவர் தான் எங்களுக்கு ஆஸ்தான சமையல்காரர்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணாங்க. குமார் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. எங்கள் கோயில் திருவிழாக்கெல்லாம் பண்ணுவார். முதல்ல 50 பேர் வருவான்னு நினச்சிட்டு பண்ணினா திருப்பி இன்னொரு 50 பேர் வந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக சாதம் வச்சு கிடுகிடுன்னு ஒரு 1/2 மணியில் பண்ணி முடிச்சுட்டு அத்தனை பேருக்கும் போட்டுருவார். ஒருத்தருக்கும் ஒருத்தரையும் காய வர மாட்டார். அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு. நீட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணி கொடுத்துருவார். அவரை மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நாங்கள் ரொம்ப அவரை விரும்புவோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு வரது அதுதான். இந்த நேரத்தில் விக்னேஷோட பாட்டி மீனாட்சி பாட்டி சொன்ன தகவலையும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எங்கள் ராமன் அப்படின்னா விக்னேஷோட அப்பா பேர் ராமனுங்க. அதனால் எங்கள் ராமனுக்கு ரொம்ப ஆசை, எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பாடு போடணும், விருந்து வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்தான். வீட்டு வேலை முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசையாக கூப்பிட்ருக்கான் அப்படிங்கிறத பாட்டி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே சமயத்தில்
பாட்டிக்கு 80வது பிறந்த நாள் அப்படிங்கிறதாலையும் எல்லாருக்கும் நல்லா கவனித்து நல்லா சிறப்பாக சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சாரு அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட பாட்டி சந்தோஷமாக சொன்னாங்க. விக்னேஷ் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து வந்திருந்த அந்த சின்ன குழந்தைங்க, வந்திருந்த பெரியவங்க அவ்வளோ பேருக்குமே விக்னேஷை இலை போட்டு ரொம்ப அன்பாக பரிமாறினாங்க. உறவுகள் மட்டும் இல்லைங்க, அந்த ஊரில் லோக்கலில் எல்லாரையுமே நிறைய பேரை விக்னேஷ் அப்பா கூப்பிட்டுருந்தாங்கங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்போ இங்கே ஹோமத்தில் உட்காந்துருக்கிறது தான் விக்னேஷோட அப்பாங்க. பாட்டி வந்து தன்னோட மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் விக்னேஷை பற்றியும் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. சீர்காழியில் பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கூட இங்கே வந்திருந்தாங்க. இப்போது அக்னி ஹோமம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறமா ஹோமம் பண்ண இடத்துல எல்லாருமே வந்து கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரருமே இப்போ நாங்கள் வந்து ஹோமம் பண்ண இடத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடந்தாங்க வீட்டோட முற்றம். இப்போ நம்ம உள்ளே நுழையிற இடத்துல அந்த என்ட்ரன்ஸ்லேருந்தும் உள்ளே வரலாம். இப்போ நம்ம அந்த ஹால்லேருந்துமே உள்ளே வர்ற மாதிரி வழி இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஓப்பன் பிளேஸாக இருந்ததால் வீட்டுக்கு வந்து ரொம்பவே அழகு கொடுத்துச்சு, கலை கொடுத்துச்சு அப்படி தான் சொல்லணுங்க. இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டது எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. ஹோமம் பண்ணுறதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கும் கும்பகோணத்துலேருந்து கணபாடிகளும் சிதம்பரத்துலேருந்து தீட்சிதரும் எல்லாருமே வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே மடி ஆச்சாரமாக கிச்சன்லேயே சாப்பாடு வழங்கப்பட்டதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாய் காயத்ரியும் அவங்க ஹஸ்பண்டுங்க. அவங்கள பற்றி விக்னேஷே நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க கொஞ்சம் தாமதமாக வந்தாங்க. அவங்களுக்காக டிஃபன்லாம் எடுத்து வச்சு விக்னேஷே அன்பாக பரிமாறி கவனிச்சுக்கிறாங்க. She is my sister. சிஸ்டரோட ஹஸ்பண்ட். அக்கா அத்தி பேர் நாங்கள் சொல்லுவோம். ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பரிச்சயமானோம். நிறைய சுற்றுக்கு அப்புறமா உறவுன்னு தெரிஞ்சு வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்தவங்க அத்தனை பேரையுமே விக்னேஷ் வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ரீகாந்த்னு விக்னேஷோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்க இயற்கை உணவு மட்டுமே எடுத்துக்குவாங்க. பாருங்கள், காலை உணவாக தேங்காய் எடுத்துக்கிறாங்க. சூப்பருங்க. இவங்க வீட்டுக்கு ஹோமம் பண்ண நிகழ்ச்சியும் காஞ்சி பெரியவாளோட ஜெயந்தியும் ஒன்றா அமைஞ்சதால் இப்போ பாராயணமும் இந்த இடத்துல இப்போ நிகழ்த்தப்பட்டதுங்க. உள்ளேயே நிழலாக இருந்ததால் வந்திருந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க காரை எல்லாமே வந்து நிழல்லையே சௌகரியமாக நிப்பாட்டிட்டாங்க. இவங்க மீனாட்சி பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ராணி. நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. இவங்க பாட்டியோட பொண்ணு விக்னேஷோட அத்தை, அப்புறம் மற்ற உறவுகள் எல்லாருமா உட்காந்து இப்போ பாராயணம் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் இந்த நிகழ்ச்சியில் உட்காந்துட்டுன்ட்டு அதுக்கப்புறமா ட்ரெயினுக்கு லேட் ஆயிரும், சாயங்காலம் 5 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிறதால பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பாட்டிக்கிட்ட சாமி இடத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். பாட்டி வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க. நீங்கள் இருந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும், மதிய சாப்பாடு சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படின்னு வந்து பாட்டி அன்பு கட்டளை இட்டுட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு இப்போ நெத்திக்கு இட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரியவங்கக்கிட்டையெல்லாம் வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நானும் எங்கள் வீட்டில் அவருமே ரொம்ப சந்தோஷமான தருணங்களாக இதை நினச்சோங்க. இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாட்டி கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே பாட்டி சரின்னு வந்தாங்க. பாட்டி சென்டரில் நிற்க சொன்னோம். ஆனால் பாட்டி அதெல்லாம் உங்களை பிரிக்கக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நின்றுங்க, நான் ஓரத்தில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு கூட அந்த மாதிரி தான் பாட்டி நின்னாங்கங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோங்க. அதனால் சமையல் கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் விக்னேஷோட அம்மாவும் பாட்டியும் எங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அன்பு கட்டளை இட்டதால் நாங்கள் எங்களுக்கு ஒரு ரசம் இருந்தால் கூட போதும், நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சாம்பார் கறிக்காய் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க. பாயசமும் ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். இப்போ நாங்கள் மறுபடியும் பாராயணம் நடக்கிற இடத்துக்கு வந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இறுதி நிகழ்வாக அவங்க வந்து மடிப்பிச்சை எடுக்கிறாங்க. விக்னேஷோட அப்பா அம்மா 2 பேரும். இப்போ ஓரளவுக்கு பாராயணம் நிகழ்ச்சி முடிகிற தருணத்துக்கு வந்துடுச்சுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அப்படிங்கிற தகவலையும் பாட்டி நம்மக்கிட்ட சொன்னாங்க. விக்னேஷ் அப்பா நினச்ச மாதிரியே இந்த விழாவை ரொம்ப திருப்தியாக
ரொம்ப நிறைவாக நடத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஒரு வீடு கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்கு போன ஒரு உணர்வே இல்லை, ஒரு கோவில் விசேஷத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனது, விக்னேஷ் குடும்பத்தாரோட நட்பு கிடைச்சது, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ விக்னேஷ் அப்பா அம்மா அங்கிருந்தவங்க எல்லாருமே வந்து காஞ்சி பெரியவ கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருமே வந்து அச்சதை தூவி அவங்கள ஆசீர்வதிக்கிற நிகழ்ச்சியும் இப்போ நடந்துட்டுருக்குங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நம்ம அந்த இவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ண அந்த குக்கை பார்த்து நம்ம சொல்லிட்டு கிளம்பணுன்னு போனோம். இன்னுமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கிட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோங்க. விக்னேஷ் உள்ளே நடக்கிற நிகழ்வுகளையும் கவனிச்சிட்டு கார் வரைக்கும் வந்து வரவேற்கிறதும் சரி, அனுப்பி வைக்கிறதும் சரி, எல்லாரையும் ரொம்ப சிரத்தையாக கவனிச்சிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவர் முன்னாடி போயிட்டாருங்க. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்காக பாருங்களேன், இப்போ இந்த சாக்லேட் மெல்ட் ஆகி வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி பசங்கள்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் ஒரு நிமிஷம் இந்த மெல்ட் ஆகி வர்றதை பார்த்துட்டு அதுக்கு டாப்பிங்ஸ் எல்லாமே கீழே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்தேங்க. எனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது, எப்பயுமே சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் அதை பார்க்குறதுல ஒரு ஆர்வம். அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதை பார்த்ததே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட திருப்தியில் அப்படியே நானும் எங்கள் வீட்டில் அவரும் கிளம்பிட்டோங்க. பீடா எல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கலர் கலராக டாப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசை வராது? இப்போது இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கும்போது கூட ஒரு சில ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் விக்னேஷ் அனுப்பியிருக்காங்க. பாருங்கள், வீடெல்லாம் வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு தெரிவித்தாங்க. எல்லாமே வந்து அவங்க அம்மா சித்ரா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணாங்க. கிச்சன் எல்லாமே அம்மா க்ளீன் பண்ணாங்க அப்படிங்கிறத விக்னேஷ் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. கிச்சனையுமே சித்ரா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விக்னேஷோட அம்மா சித்ராவுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. என்னங்க, இன்றைக்கி விக்னேஷ் கிச்சன், விக்னேஷ் அவங்க அரண்மனை வீட்டு கிரகப்பிரவேசம், அங்கே நடந்த பாராயணம் மற்றும் ஹோமம், இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அங்கே விக்னேஷோட உறவுகள் எல்லாரையும் சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம்.